வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவரோட தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ், கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக. ஏன்னா 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது இந்த மாதிரி வாக்குவாதம் வரும். இல்லைனா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் அலைச்சல்கள், வெளியில் போகிற வேலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான பணம் வருது, குழந்தைகளாக நல்ல சுபிக்ஷங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 3ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், சுப நிகழ்ச்சிக்கு சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும்பொழுது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுவும் இப்போது அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்கள், குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் விட்டு கொடுத்து நம்ம செய்கிற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் அந்த வேலை விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா இதோட ஒரு எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு இன்கமோ, ஒரு வர வேண்டிய ஒரு காசோ வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுடைய 7ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளும் தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸோ, ஒரு டென்ஷனோ, ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிலபுலன்கள், தாயார் சம்மந்தமான உறவுகளால் கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு வாக்குவாதங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அதனால் அதை பற்றி பேசாமல் கொஞ்சம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பிடிவாதம் அதிகமாக இருக்கும். நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பிடிப்பீங்க. பிடிவாதத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் எமோஷன்ஸ் கோபமாக கண்டிஷனாக பேசுறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுவுமே நம்ம சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. உட்காருங்கன்னு சொல்கிறது அதே தான், உட்காருடான்னு சொல்கிறதும் அதே தான். ஸோ அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த டோன்லேயும் சொல்லுகிற விதத்துலேயும் பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9, 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், தொழில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி 2ல், அது 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வக்ரமாக 2ல் இருக்கும்போது பிடிவாதமாக பேசுகிறது, நண்பர்கள் இல்லை மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், கேர்ஃபுல்லாக பேசணும். ஓகேங்களா? ஸோ தேவையில்லாத நண்பர்களை வீட்டுக்குள்ளெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி என்பது சூரியன் 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல ராஜ யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, வீட்டுக்கு தேவையான விஷயங்கள், குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் 6ல் இருந்து அது வேலை விஷயங்கள், நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களும், தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ அடுத்த கட்டத்தில் நல்ல ஒரு பிஸ்னஸ் செக்டருக்காக மூவ் பண்ணுற மாதிரி விஷயங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முயற்சியில் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 8ல் இருக்குது. ஸோ 8, 12 தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், குடும்பத்தில் ஒரு பார்ட்னர் இல்லை ஒரு லைஃப் பார்ட்னர், கணவன் மனைவினோடலையோ ஏதோ ஒரு சம்பவங்களோ பேசுகிறது, கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிறது, தாயாரினால் ஒரு விஷயத்தை போய் சண்டை போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நிலபுலன்கள், வண்டி வாங்கினாலும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அப்படி நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு நைட்டு தூக்கம் போயிடும், உட்காந்து அதை வச்சு புலம்பிட்டு இருப்பீங்க. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னம் ராகு தசா.
ராகு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் உள்ள ராகு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள், குரு 8ஆம் அதிபதி உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பிடிவாதமான பேச்சுக்கள், நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக பேசுகிறது, நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்துக்குள்ளே அவங்களாம் இப்போ உள்ளே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அது 8ஆம் அதிபதிங்கிற ஒரு மார்க் விழுந்ததுனாலே கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தியந்திரங்கள், சனி வந்து பார்த்திங்கன்னா 9, 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும். நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புனால தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தியம், புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கார். ஸோ 2, 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும். சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய விஷயங்கள் நல்ல ஏற்றமாக நல்ல லாபகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தியந்திரங்கள், கேது 4ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் பேரில் வந்து ஏதாச்சும் லோன் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். வேலையில் வந்து கொஞ்சம் கடுபடிகள், கொஞ்சம் வருமானத்துக்காக நிறைய உழைக்கிற மாதிரி இல்லை ஒரு ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தியங்கள், சுக்கிரன் 7ல் இருக்கார். 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட தேவையில்லாத ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இல்லாட்டி அவங்க ஒரு ஊர் இவங்க ஊர்னு சொல்லி ஊர் விட்டு பிரிந்து ஒரு வெளியூரில் பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வாஸ்து உண்மையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாஸ்து உண்மையானா கண்டிப்பாக உண்மைங்க. ஏன்னா வந்து என் லைஃப்பில் நான் பார்த்த வரை வந்து வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உண்மையாகத்தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பழைய வீடு இருந்து ஒரு ஓடு வீட்டில் இருந்ததுங்க, மல்சரவாகத்தில் இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வீடோடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்தவங்க எல்லாமே ரொம்ப சாதாரணமாக, நாங்கள் வாடகை விடும்போதே அந்த வீட்டில் வந்து வந்தவங்க வந்து ரொம்ப சாதாரண லெவலில் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வண்டி வாகனத்தோட ஒரு பெரிய லெவலில் வரவங்களாம் சொல்லுவாங்க இந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல வீடு அந்த வீடு. காரணம் அதோட அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வடகிழக்கில் வந்து அற்புதமாக ஒரு கிணறு அமைஞ்சிருக்கும். இந்த டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே அந்த இடத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சு எந்தவித ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாத ஒரு ஏரியாவில் தான் அந்த வீடு அமைஞ்சுது. பட் அது இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடம், நீளமாக இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா அது வந்து நாங்கள் ஒரு புது வீடு கட்டுறோம். ஸோ புது வீடு கட்டும்போது என்ன ஆகிடுதுன்னா அப்போது நமக்கு வந்து வாஸ்துனால ரொம்ப சின்ன பையனும்போது நமக்கு அந்த வாஸ்துவை பற்றி பெருசாக தெரியாது. ஸோ அப்போது வீடு கட்டுறோம், ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டும்போது அது பார்த்திங்கன்னா அது கட்டி முடித்தோம். அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். அதில் வந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த லைன் கொடுக்குறோம் இல்லையா, எல்லாருமே வந்து வாஸ்து பிரகாரம் அவர் என்ன சொல்லுவார், அவர் வந்து ஃப்ளாட்லாம் கட்டுற ஒரு பில்டர் தான். அவர் கட்டும்போது அவர் அமைப்பு பிரகாரம் டாய்லெட்லாம் கரெக்டாக தான் போட்டார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஈசானியத்தில் அந்த டாய்லெட் பைப் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஈசானியம் கன்னிமூலை எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணிச்சு. டோட்டலி வந்து அந்த பில்டிங்கே வந்து டோட்டலாக வந்து எஃபெக்ட் ஆகி அந்த வீட்டில் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி போய் அடுத்த வருஷம்லாம் எங்கள் மதர் இறந்துட்டாங்க. டோட்டல் ஃபேமிலி வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு. ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு அந்த வாஸ்துங்கிறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கினவங்க வந்து அதை ஆல்ட்ரு பண்ணி அழகாக பண்ணாங்க. எதுக்குன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துச்சு. ஏன்னா வாஸ்து இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வடகிழக்கில் வந்து பெரிய பள்ளம் வந்து அந்த பழைய வீட்டு ஸ்டைலில் இருக்கும். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிராஃப்ட் டக்குன்னு ஏறிச்சு. ஒரு வருமானத்துலையும் சரி, நல்ல ஒரு பணம், நல்ல வசதி, நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதுலேருந்து வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாஸ்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அமைஞ்சு. நமக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வாஸ்து வந்து நம்மளை நல்ல வீட்டுக்கே கொண்டு போகும். அப்படி தான் நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும். ஸோ ஒரு சில விஷயங்களே ரொம்ப அலர்ட்டாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீன் வந்து வேறு ஒரு வீட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த எங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறம் நாங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போனோம். அங்கே பார்த்தா கன்னிமூலையில் வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்தது. ரொம்ப நிறைய கடன்கள், நிறைய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்க போனாங்க, அவங்களுக்கும் ஒரு பெரிய டிசாஸ்டர். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அவங்களும் மாட்டி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்குச்சுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ வாஸ்து உண்மையா அப்படின்னா பர்ஃபெக்டாக உண்மை. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் வாஸ்துக்கு,
செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அளவுகள் ரொம்ப முக்கியங்க. ஆக்சுவலாக வந்து வாஸ்துவில் வந்து அந்த ரூமோட அளவுகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து கோஸ், இந்த மாதிரி கோஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து வடகிழக்கு மட்டும் நீண்டிருக்கலாம். நீண்டிருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றது இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லைனா அது தேவையில்லாத மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுக்குங்கிறது வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் வாஸ்துங்கிற சயின்ஸ் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா வடகிழக்கு, தென்கிழக்கு, அதாவது வடகிழக்கை வந்து நம்ம ஈசானியம் சொல்லுவோம், தென்கிழக்கை வந்து கன்னிமூலம் சொல்லுவோம். இந்த 2 இடத்துல டாய்லெட் வரக்கூடாதுங்க. இது ரொம்ப மெயினான ப்ராப்ளம் அங்கே தான் வரும். ஸோ டாய்லெட் பைப்ஸோ அங்கே கிராஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னும். ஸோ பிரம்மஸ்தானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறீங்கன்னா வீடுக்கு மையம்னு ஒன்று வரும். ஸோ சென்டர் ஆஃப் த பில்டிங், அங்கே வந்து பில்லர்ஸ் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஜென்ரலாக வந்து மேற்கு பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் அமைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வெயிட்டு எதுவுமே வந்து வடக்கு கிழக்கில் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ரூல், ஓகேங்களா. வடக்குலேயும் கிழக்குலையும் வெயிட் ஏறாமல்னா ரொம்ப அதிகமாக வெயிட் இல்லாமல் பார்த்தோம். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வடகிழக்கில் கிணறு அமையிறது நல்லது. பள்ளமாக வடக்கும் கிழக்கும் வடகிழக்கும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாமே சயின்ஸாக நடக்கணும், சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. அது ஜியாகிரபிக்கலில் வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் குடியிருப்பாங்க. அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து வேறு லெவலில் முன்னேறதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கோம். அதனால் வந்து வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மை. யாராவது வீடு கட்டிங்கன்னா நல்ல வாஸ்து நிபுணர் வச்சு பாருங்கள். அதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான வீடு அமைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பம் இல்லை, எத்தனையோ ஒரு பரம்பரையாக நீ வாழப்போகிற வீடு அற்புதமான வீடாக அமைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.